எஸ்ஐடிக்கு எதிராக தாவேகா தரப்புல தொடுக்கப்பட்ட மனு தொடர்பான விசாரணை போயிட்டு இருக்கு. அதுல இன்வெஸ்டிகேஷன் விசாரணையே நடத்தக்கூடாது. ஆமா, விஜய் அவர்கள் கரூர் போறார். ஒரு 10-13 நாட்களுக்கு மேல ஆகுறது. அப்படி இருக்கும்போது இப்பதான் அவர் கரூருக்கே போறாரு. அதுக்கான பாதுகாப்பு கேட்டிருக்கிறார். அந்த பாதுகாப்பு கேட்கறது நிறைய விமர்சனங்கள் வருது. விஜயை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அரசியலில் முக்கியமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்வீப்பை ஏற்படுத்தும். அவர் ஒரு கூட்டத்தில் ஒரு தாவேகா கொடி பறக்குது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு. அப்போ அது பறக்கும் பொழுது அவர் சொல்றாரு, பாருங்க கூட்டணிக்கான சமிக்கை வந்துருச்சு, நாங்க பாருங்க அதுக்கான புள்ளிகள் உருவாகிருச்சுன்னு சொல்லி வலிமையான கூட்டணி அமைய போகுது, அங்க பாருங்க கொடி பறக்குதா அப்படிங்கிறாரு. அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி உருவானுச்சுன்னா நிச்சயமாக திமுகவுக்கு பெரிய அடி இருக்கு. அப்ப அது இந்த 2026 எப்படியா உருவாக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஆணித்தரமாகவே இந்த விவகாரத்தை செயல்படுறாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலமா ஒண்ணா காய் நகர்த்துங்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுது. விஜய் அவர்கள் யார் கூடயும் கூட்டணிக்கு போயிடக்கூடாது, விஜய் அவர்கள் தனிச்சு தான் நிற்கணும் அப்படிங்கிறது தொடர்பான அந்த செயல்பாடுகளுக்காக ஒரு பக்கம் திமுக காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பெரிய தலைமுறை தாவேகா இந்த அளவுக்கு வளர விடுறாங்க, பெரிய அளவில் ஒரு மீடியா டென்ஷனை கிரியேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு பயம் திமுக அரசுக்கு ஏற்பட்டுச்சு. இதில் ஒரு தோராயமாக பார்க்கும் பொழுது வெறும் 2 லட்சம் அது ஹெச்டி பாக்ஸில் பார்க்கக்கூடிய நபர்கள் இது மட்டும் தான் கனெக்ஷன் பெரிய தலைமுறை சேனல் தெரிஞ்சிருக்கு. 12 லட்சம் வீட்டில் இருக்கக்கூடிய டிவி கனெக்ஷன்ஸை கட் பண்ணியிருக்கிறான். கருத்து சுதந்திரம்னு பேசுறீங்கல்ல, ஒன்றிய அரசு விகடன் கார்ட்டூன் பிரதமருக்கு எதிராக முடக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னப்போ பெரிய அளவில் நீங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான போர் அப்படின்லாம் பேசுனீங்கல்ல, அப்போ இது என்ன ஒடுக்க நினைக்கிது திமுக அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்னைக்கு சாதாரண பாமர மக்கள்கிட்ட எழும ஆரம்பிச்சிருச்சு. நம்மளே பார்த்த விஷயம்தான். அதுல தங்களுடைய பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர்களே சொல்ற விஷயம்தான். இதுல நாங்க விஜயை குறை சொல்ல மாட்டோம். நான் சொல்ற விஷயம் நான் திரும்பவும் சொல்றேன், 2026 பெரிய அளவில் உங்களுக்கு அடி விழப்போகுது. அந்த அடி வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் கோபிநாத். நான் கிலோர். முக்கியமாக அரசியல் வட்டாரத்தில் நடந்துட்டு இருக்கிறதுல இப்போ எடுத்தோடனே ஹாட் டாபிக்னா விஜய்னு விஜயை சுற்றி தான் போயிட்டு இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் வாதங்கள் போய்கிட்டு இருக்கு. எஸ்ஐடிக்கு எதிராக தாவேகா தரப்புல தொடுக்கப்பட்ட மனு தொடர்பான விசாரணை போயிட்டு இருக்கு. அதில் இன்வெஸ்டிகேஷன் விசாரணையே நடத்தக்கூடாது. ஆமாம், அரசு தமிழக அரசு தரப்புல இருக்கக்கூடிய விசாரணை நடத்தக்கூடாது, சிபிஐ விசாரணை வேணும்னு. ஆமாம், ஸோ அது கேட்டிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக முன்வைக்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் நீதிபதியால் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணி இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக விஜய் தலைவராக இருக்கட்டும், அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாரும் மக்களை விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நீதிபதி அவர்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்படி அவர் ஓடலை, போலீசார் பாதுகாப்போட தான் இங்கிருந்த அவர் விஜய் அவர்கள் அங்கிருந்து கிளம்புனாரு. அது எப்படி ஓடுனதாக கணக்காகும். ஒரு அவதூறு செய்தியை பரப்புறாங்க சொல்றாங்க. கூடுதலா எதிர்மனுதாரர் இல்லாத சமயத்துல இந்த விமர்சனத்தை உயர்நீதிமன்றத்துல நீதிபதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாதம். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி அப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் டிஃபெண்ட் பண்ற பாயிண்ட்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த விசாரணைகள் முழுமையா முடியும் பட்சத்துல அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதே நேரம் தாவேகா சொல்வது போல எஸ்ஐடி விசாரிக்க கூடாது, சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்கறதாக இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா ஒரு தனிநபர் அதாவது ஓய்வு பெற்ற இந்த நீதிபதி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தலைமையில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மாதிரி அது ஒரு கருத்தாகவும் வைக்கிறாங்க. பட் மெயினாக கேட்குறது சிபிஐ விசாரணை தான்.
ஸோ இந்த சிபிஐ விசாரணை அமைக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் பொறுத்திருந்து. அதுவே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா, இது வழக்கெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுவே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா விஜய் அவர்கள் கரூர் போகிறார். ஒரு 10-13 நாட்களுக்கு மேலே ஆகுறது. அப்படி இருக்கும்போது இப்போ தான் அவர் கரூருக்கே போகிறாரு. அதுக்கான பாதுகாப்பு கேட்டிருக்கிறார். அந்த பாதுகாப்பு கேட்கறது நிறைய விமர்சனங்கள் வருது. பாஜக தரப்பு இந்த அண்ணாமலை அவர்கள்லாம் கேட்குறாரு, அங்கே போகிறதுக்கு எதுக்கு நீங்கள் போலீஸ்கிட்ட எதுக்கு பாதுகாப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குறாங்க. ஆனால் விஜய் போனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, கூட்டம் சேர்றதுனால என்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுனால கேட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. ஆனால் அவர் அப்படி கேட்ட அந்த பாதுகாப்பின் அடிப்படையில் கேட்கப்பட்ட அந்த கோரிக்கைகள் தான் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. சொல்ல போனால் ஒரு பக்கம் ட்ரோலுக்கும் உள்ளாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே கூட அந்த போஸ்ட்டை இது பண்ணி போட்டிருந்தேன். விஜய் அவர்கள் என்ன இப்போ கரூருக்கு போகிறாரா இல்லை பாகிஸ்தான் மக்களை பார்க்குறதுக்கு பாகிஸ்தானுக்கு போகிறாரா? ஏன்னா இவ்வளோ பாதுகாப்பு கேட்குறது, இந்த மாதிரி க்ரீன் காரிடார்லாம் கேட்குறது வந்து என்ன மாதிரியான மனநிலையில் அவங்க கேட்குறாங்க இருக்கிறாங்க, மக்களை பற்றி அப்போ என்ன நினைக்கிறாங்க? இப்படிப்பட்ட பாதுகாப்பெல்லாம் கொடுக்கப்பட்டு மக்கள் புறந்தள்ளப்படும் பொழுது அப்போ அந்த கரூர் மக்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாமே பேசுபொருளாக ஏதாவது செய்திகள் வந்திருக்குதா? இல்லை எது சொல்றீங்க? அஃபிஷியலாக ஏதாவது செய்தியில் ரிப்போர்ட் ஆயிருக்கா? தொலைக்காட்சியில் ரிப்போர்ட் ஆயிருக்கா? நீங்கள் தொலைக்காட்சிகள் வந்திருக்கு. இப்போ அது வந்து இந்த டிஜிபி கிட்ட கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த தகவல்கள்லாம் வெளிவரவே ஆரம்பிச்சது. ஏன்னா இது தகவலாக தான் இருக்குது. நான் பார்த்த வகையில் அது ஒரு தகவலாக தான் இருக்குது. அதுக்கு ஊர்ஜிதமான எந்த ஒரு விஷயமும் இல்லை. கோரிக்கை கேட்ட விவகாரத்தில், அதாவது பாதுகாப்பு கேட்டது. ஏன்னா இப்போ இதில் வந்து நிறையா முரண்பாடுகளும் இருக்குது. அதில் வந்து உண்மையான செய்தி அது இல்லை தகவல்னு சொல்லி பல யூகத்தை எல்லாம் வந்து இங்கே அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அதை நம்ம வேலிடாக எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்குமா அப்படின்னு. ஸோ அப்போ அந்த வகையில் வந்து அது பார்க்கணும். ஏன்னா இப்போ வரும்பொழுது என்னென்ன ஏற்பாடுகள் அப்போ செய்யப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் சொன்னது போல் கேட்டிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது சொல்லப்போனால் அடுத்து தெரிய வரும்னு நினைக்கிறேன். இதில் அடுத்து நம்ம பார்க்கணுன்னா, இப்போ விஜயை மையப்படுத்தி நடந்துட்டு இருக்கிற இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்க போகுது? ஏன்னா நம்மளை சுற்றி இந்த கரூர் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி உருவாக ஆரம்பித்ததுக்கப்புறம் இதெல்லாம் டேக்கிள் பண்ணணும்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இது வரைக்கும் நம்ம ஏதோ தனியாக நின்று தாவேக்கா தலைமையில் கூட்டணி அப்படின்னு சொல்லிலாம் பேசி நிறைய அந்த பாதையில் போயிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து அப்படி பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருக்குது. ஏன்னா இங்கே திமுக அரசு தொடுக்கிற இதெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்மளால் தனியாக எதிர்கொள்ள முடியாது போல இருக்குன்ற ஒரு இக்கட்டான ஒரு மைண்ட் செட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த விஜய் அவர்கள் தான் எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்த விஜய் அவர்கள் அதுவும் இந்த சுச்சுவேஷனை ஒரு பக்கம் பாஜக கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ ஏன்னா இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமே பாஜகவினர் விஜய்க்கு ஆதரவாக எந்த அளவுக்கு குரல் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ விசாரணை வேணும்னு போட்டதில் பாஜகவை சேர்ந்த கவுன்சிலர் உமானந்த் அவர்களுடைய மனுவும் இருக்குது அதில். ஸோ அப்போ பாஜக எந்த அளவுக்கு இதில் விஜய்க்கு துணை நிற்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அது விஜய்க்கும் வேற வழி இல்லை இந்த சுச்சுவேஷனில். இதில் வந்து எப்படின்னா சிபிஐ விசாரணை வேணும், இதில் உரிய நடவடிக்கை உரிய விசாரணை நடத்தணும், இதில் உண்மை வெளியில் வரணும் அப்படிங்கிறது டிவிகேவினுடைய ஒரு ஸ்டாண்டாக இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்களுடைய மூவ் அப்படின்றது லீகலாக எப்படி மூவ் பண்ணி போகலாம் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் தான் அவங்க இப்போ போயிட்டுருக்குறாங்க. இதை வந்து திமுகவுக்கு எதிராக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாஜக பயன்படுத்துறதா இருக்கட்டும், அதிமுக பயன்படுத்துறதா இருக்கட்டும், இது யூஸ்வல் தான், இது நடக்கக்கூடிய விஷயம்தான், இது எதிர்பார்த்த ஒன்று தான். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தி திமுக வீழ்த்துவதற்கான வழியை வகுக்கணும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, விஜயை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அரசியலில் முக்கியமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய இந்த நகர்வுகளை நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களை வந்து நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்வீப்பை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்ற அடிப்படையில் வந்து இந்த ஒரு காயை நகர்த்திட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று, கரூர் சம்பவத்தில் நம்ம முன்பாக பேசியிருக்கோம், பல்வேறு விவகாரங்களில் தாவேகா தரப்புல பெரிய அளவில் ஒரு மிஸ்டேக்கை அல்லது வந்து தவறுகளை செஞ்சிருந்தாலும் அல்லது அவங்களுடைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் மிகப்பெரிய அளவில் ஃபெயிலியர் ஆனாலும் கூட இதில் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அப்படிங்கிறது பிரதானமாக இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா
காவல்துறையினுடைய இந்த உளவுத்துறை என்ன செஞ்சிச்சு, இத்தனை கூட்டம் கூடும் பொழுது காவல்துறையுடைய அதிகபட்சமான பாதுகாப்பு எந்த அளவுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி எழுப்ப வேண்டியதில் நிச்சயமாக அது தேவையும் இருக்குது. இதில் வந்து அரசு இயந்திரம் எந்த அளவுக்கு வேகமாக செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா விகடன் சமீபத்திய ஒரு மேகசினில் உங்களுடைய அட்டைப்படத்துலையும் இதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி கரு விவகாரத்தில் மட்டும் கண்ணீர் வெடிக்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூனை விகடன் போட்டிருக்கிறாங்க. இதை சுற்றி வந்து வேங்கவைகள், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், இப்படி எல்லா விவகாரங்களும் வந்து சுற்றி இருக்கிற நேரத்தில் இந்த விவகாரத்தில் மட்டும் ரொம்ப கரிசனம் காட்டி இதில் வந்து எல்லா அமைச்சர்களும் துரிதமாக செயல்பட்டது, அன்பில் மகேஷ் போய் அங்கே ஓடி போய் அழுதது, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இதில் எப்படின்னா அன்னை எப்போ எந்திரிப்பான் திண்ணை எப்போ காலியாங்கிற கதையா இவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து எப்படா இவன் வந்து மாட்டுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணையில தான் திமுக அரசு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்றத நம்மளால கண்கூடா பார்க்க முடிஞ்சுது. ஏற்கனவே வந்து தாவேக்காவுடைய செயல்பாடுகளில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கிறாங்க. சில விஷயங்களில் வந்து சரியான முறையில் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பெரிய அளவில் ஒரு நெக்லிஜென்ஸ் நடந்திருக்கு அப்படின்றப்போ இந்த பெரிய நெக்லிஜென்ஸை ஏற்படுத்தின பொறுப்பு அப்படின்றது பிரதானமாக வந்து கட்சியினுடைய தலைவருக்கு இருந்தாலும் கூட அதை விட அதிகமான பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது இதில் யதார்த்தமான உண்மை. காவல்துறையுடைய பாதுகாப்பு உரிய பாதுகாப்பு இருந்துருந்துச்சு அப்படின்னா, அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான பாதுகாப்பு இருந்துருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக பெரும் அசம்பாவிதம் இந்த 41 மரணங்களை நம்ம தவிர்த்திருக்கலாம். அது மாதிரியான ஒரு நிகழ்வு இங்கே நடக்கலை அப்படிங்கிறது தான் இப்போ எதிர்த்தரப்பில் குறிப்பாக எதிர்க்கட்சியினர் வைக்கக்கூடிய விமர்சனம். இதில் இன்னொரு ஆங்கிலே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதிமுகவினுடைய நகர்வுகளையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் அதிமுக பிரச்சார பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சொல்லி பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு தாவிகா கொடி பறக்குது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு. அப்போ அது பறக்கும் பொழுது அவர் சொல்றாரு, பாருங்க கூட்டணிக்கான சமிக்கை வந்துருச்சு, அங்க பாருங்க அதற்கான புள்ளிகள் உருவாகிருச்சுன்னு சொல்லி வலிமையான கூட்டணி அமைய போகுது, அங்க பாருங்க கொடி பறக்குதா அப்படிங்கிறாரு. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை பண்புல ஒரு டாட் விழுதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் உள்ளாகுது. ஏன்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தன்னை பலவீனமாக நிற்கிறாரா, அதிமுக வந்து இலவுகாத்த கிளியாக இன்னைக்கு வந்து தாவேக்காவை வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு ஒரு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இது மூலமாக நம்ம வெட்ட வெளிச்சமாக பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க கூட்டணியில் இதுவரைக்கும் ஒரு வலிமையான கட்சிகள் எதுவுமே வந்து சேரலை. பாஜகவை தவிர மற்ற கட்சிகள் எந்த கட்சியுமே வந்து நீங்கள் கூட்டணி சேரலை அப்படிங்கிறப்போ அது மிகப்பெரிய அளவில் அதிமுக பெரிய டிராபேக்காக இருக்குது. அப்போ இன்னைக்கு ஒரு பக்கம் திமுக வலிமையான கூட்டணியோட இருக்குது. இத்தனை விமர்சனங்களையும் இத்தனை தவறுகளையும் தன் மீது வந்து சுமத்தப்பட்டிருந்தாலும் கூட அவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே இன்னும் ஸ்ட்ராங்காக வலுப்படுத்த வேண்டிய தேவையில் இருக்காங்கன்றனால அவங்க வந்து அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக அதுக்கான கதவுகள் எல்லாமே திறந்து வைத்தாலும் கூட யாருமே வரமாட்டாங்களே அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் தாவேக்காவை வந்து எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு தேவையும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இங்கே எதிர்நோக்கி காத்திருக்கிறது அப்படி இருக்கிறதுன்றது ஒன்று. இன்னொன்று வந்து வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அவனை பிடிச்சி இழுத்து உள்ளே போடுறா கூட்டணிக்குள்ளேன்ற மாதிரியான சுச்சுவேஷன் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் இத்தகைய பேச்சுக்கள் செயல்பாடுகள் இவ்வளோ ஒரு வசனங்கள்லாம் வருது அப்படிங்கிற ஒரு இதில் இதுக்கு மேலே அவனுக்கு வேற வழி இல்லை, நம்ம கிட்ட தான் வந்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயத்துல வந்து விஜய் அவர்களுடைய இந்த கரூர் விவகாரத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் சற்று இறங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இன்னொன்னு முதல்வர் அப்படின்ற ஒரு கேட்டகரி, முதல்வர் வேட்பாளராக விஜய் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு கேட்டகரியில இருந்த தாவேக்காவினருடைய மனநிலை கூட்டணியில சேர்ந்தாவது திமுக வீழ்த்திடணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்றத அவங்க ஃபீல் பண்றாங்க. மூணாவது பாஜக வந்து ரெண்டு கட்சியினுடைய குடும்பி ஏன் கையிலங்கிற கதையா திமுக செய்த தவறுகள். இதில் வந்து கரூர் விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறாங்க. இங்கே வந்த குழுவும் அந்த தோரணையில் தான் பேசிட்டு போயிருக்கிறாங்க. கரூர் விவகாரத்தில் அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுக்குறதுல தவறு செஞ்சுருக்குங்கிற விஷயத்தில் தான் அந்த என்டி அலையன்ஸ் மூலமாக, அதாவது மத்திய குழு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்தாங்கல்ல, ஹேமமாலினி தலைமையிலான அந்த குழு வந்து விசாரிச்சு போனதும் அந்த டோனில் தான் திமுக அரசு விமர்சனம் பண்ணி தான் பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் சேஃப்கார்டில் வச்சு அவங்க பார்க்குறாங்க, ஒரு சேஃப்கார்டுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து எப்படியாவது இவங்க கூட்டணிக்குள்ளே உள்ள இழுத்துறணும். அதிமுக பாஜக தாவேக்கா கூட்டணி உருவானுச்சுன்னா நிச்சயமாக திமுகவுக்கு பெரிய அடி இருக்குது. அப்போ அது வந்து இந்த 2026 எப்படியாவது உருவாக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஆணித்தரமாகவே இந்த விவகாரத்தை செயல்படுறாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலமாக
ஒன்று ஒன்றா காய் நகர்த்துங்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அப்போது விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளை சரிச்சிடும் அப்படின்னு தெரியும், திமுகவுக்கு தெரியும். அப்போது விஜய் அவர்கள் வந்து யார் கூடயும் கூட்டணிக்கு போயிடக்கூடாது, விஜய் அவர்கள் தனிச்சு தான் நிற்கணும் அப்படிங்கிறது தொடர்பான அந்த செயல்பாடுகளுக்காக ஒரு பக்கம் திமுக காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது தொடர்பான சில தகவல்கள் வருது. அதாவது இப்போ தாவேகாவினருக்கு திமுகவினர் மெசேஜஸ் கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு எத்தனை ஸ்வீட் பாக்ஸ்னாலும் தர்றோம், மோரோவர் வந்து அதாவது நாங்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபேவர் வேணாலும் செஞ்சு தரோம், உங்களோட அரசியல் ரீதியிலான பயணத்துலையும் சினிமா ரீதியிலான பயணத்துலையும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நாங்கள் செஞ்சு தரோம், அதுக்கு எங்களுக்கு கைமாறா நீங்கள் வந்து யார் கூடயும் கூட்டணிக்கு போகக்கூடாது, தனிச்சு நிற்கணும் இப்படிங்கிற ஒரு டீலை திமுக தரப்புல இருந்து தாவேகாவினருக்கு சொல்லப்பட்டுக்கிட்டு வருது, பேசப்பட்டுக்கிட்டு வருது. இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஆமாம், இதில் ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தில் இன்னொரு ஆங்கிலையும் பார்க்குறோம். ஏன்னா இந்த விவகாரத்தில் இந்த செய்திகள் இந்த தகவல் எல்லாமே வந்து ஒரு பக்கம் கசிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் புதிய தலைமுறை சேனலை வந்து இன்றைக்கி அரசு கேபிளிலிருந்து முடக்கியிருக்கிறாங்க. அதுக்கு முடக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, விஜய் அவர்களுடைய அந்த பரப்புரை நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒளிபரப்பு செஞ்சுருக்கிறாங்க, தொடர்ந்து நேரலை பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்ற அடிப்படையில் டாப் 6 or 7க்கு மேலே தான் வந்து பிடி புதிய தலைமுறை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பரப்புரை மூலமாக டாப் 3க்குள்ளே வந்துருச்சு. டாப் 3க்குள்ளே பிடி வந்த உடனே இது ஒரு பக்கம் அரசு கேபிள்லேருந்து நீக்கிறதுக்கு 2 காரணம் சொல்லப்படலாம். லைவுக்கான டிஆர்பி ரேட்டிங்கில் மிகப்பெரிய அளவில் எகிரி இருக்கு. நீங்கள் விஜய் இன்னும் சொல்லப்போனால் இத்தனை ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் ஒரு அபரிமிதமான ரெக்கார்டு அப்படின்றது இன்னைக்கு விஜய் அவர்களுடைய இந்த பரப்புரையில் நடந்திருக்கு அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்பாக விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும், மதுரை மாநாடாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து டிவி டிஆர்பி குறிப்பாக அந்த அரசு கேபிளாக இருக்கட்டும் அல்லது வந்து செட்டாப் பாக்ஸ் அந்த கேபிள்ஸ் மூலமாக பார்க்கக்கூடிய ரேட்டிங்ஸ் அப்படிது அபரிமிதமாக இருந்திருக்கு, குரோர் கணக்கில் பார்த்துருக்குறாங்க. அப்போ இதில் வந்து இந்த அரசு கேபிள்லேருந்து பிடி நிற்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து திட்டமிட்டு புதிய தலைமுறை தாவேகா வந்து இந்த அளவுக்கு வளர விடுறாங்க, பெரிய அளவில் ஒரு மீடியா டென்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பயம் திமுக அரசுக்கு ஏற்பட்டுச்சு. எந்த விளக்கமோ எந்த ஒரு அரசு கேபிள் இருந்து கூட எந்த விளக்கம் கொடுக்கல. பிடி கூட ஆரம்ப காலகட்டத்தில் இது ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும், ஒரு சில இடங்களில் கேபிளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம், அதனால வந்து டெக்னிக்கலாக சில தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்காக வேலை செய்யும் பொழுது இது மாதிரி வாய்ப்புகள் ஏற்படலாம். அது மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி தான் முதல்ல புதிய தலைமுறை நிர்வாகம் நினைச்சிருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்பொழுதுதான் இது வந்து முற்றிலும் முடக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா 80% அளவிற்கு எஸ்டின்னு சொல்லுவோம்ல, எஸ்டி கேபிள்ஸ்னு சொல்லுவோம், அதாவது ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த எஸ்டி கேபிளில் இருக்கக்கூடியது தான் பிரதானமாக அதிகமாக மக்கள் வந்து தமிழ்நாடு மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கேபிள்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 12.5 லட்சம் கனெக்ஷன்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஹெச்டியில் வரும்னு நினைக்கிறேன். அது 2.5 லட்சத்துக்குள்ள தான். மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த ஒயிட் பாக்ஸ் ஒன்று இருக்கு, பிளாக் பாக்ஸ் ஒன்று இருக்கு. அதே தான். அது ஹெச்டி வந்து பிளாக் பாக்ஸ், எஸ்டிங்கிறது ஒயிட் பாக்ஸ். இதில் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக சாதாரண பாமர மக்கள், ஏழை எளிய குடும்பம், நடுத்தர கிராமங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து அதிகமாக பிரதானமாக அதை தான் பார்க்க முடியும். மாதம் 200 250 கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கேபிள் கனெக்ஷனை முற்றிலுமாக கட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு தோராயமாக பார்க்கும் பொழுது வெறும் 2.5 லட்சம் அது வந்து ஹெச்டி பாக்ஸில் பார்க்கக்கூடிய நபர்கள். இது மட்டும் தான் கனெக்ஷன் வந்து புதிய தலைமுறை சேனல் தெரிஞ்சிருக்கு. 12 லட்சம் வீட்டில் இருக்கக்கூடிய டிவி கனெக்ஷன்ஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அரசாங்கம் விஜயனுடைய வருகையை பார்த்து பயப்படுதா? ஏன் பயப்படுறீங்க? ஒருவேளை பயப்படலன்னா எதனால இந்த கனெக்ஷன்ஸை கட் பண்ணணும்? அப்படி புதிய தலைமுறை வந்து எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செய்தி நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு புதுசாக ஒரு கட்சி வர்றதா இருக்கட்டும் அல்லது உங்களுடைய எதிர்கட்சியாக இருக்கட்டும், இல்லை இந்த விஷயத்தை முடிச்சிடறேன், இல்லை ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்க முடிச்சு சில விவகாரங்களில் அவங்க வந்து பிடி வந்து கொடுக்குறதா இருக்கட்டும், மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது தான் மக்கள் இந்த மீடியா மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் மூலமாக அவங்க ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு அது மூலமாக தான் ஒரு முடிவுக்கே வர்றாங்க, யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு. அப்போது நீங்கள் கருத்து சுதந்திரம்னு பேசுகிறீங்கல்ல, ஒன்றிய அரசு வந்து விகடன் கார்ட்டூன் வந்து பிரதமருக்கு எதிராக முடக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னப்போ பெரிய அளவில் நீங்கள் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான போர் அப்படின்லாம் பேசுனீங்கல்ல, அப்போ இது என்ன? அப்போது உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டின்ற கதையா? நீங்கள் அதே ஒன்றிய அரசு முடக்கும் பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய கருத்து சுதந்திரம் அப்படின்றது பெரிய அளவில் நீங்கள் வாய்ஸ் விடால் விடுறீங்க. அப்போ திமுக அரசுக்கு ஆதரவாக நீங்கள் பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு எல்லாம் பேசுனா ஆகா ஓகோன்னு கொண்டாடுவீங்க. உங்களுக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க, இல்லை உங்களுக்கு எதிராக ஒரு கட்சி இன்னொரு கட்சி வளர்ந்துட்டு வருது அப்படின்னா அதை ஒளிபரப்ப கூட கூடாது, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது அப்படின்றது வேற.
நரேட்டிவ் எல்லா கட்சிகளும் செட் பண்ண தான் செய்வாங்க, ஒரு சில மீடியாக்களை வாங்க தான் செய்வாங்க, அது மூலமாக பர்ச்சேஸ் செய்ய தான் செய்கிறாங்க, அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு ஒளிபரப்பு லைவ் ஒளிபரப்பு பண்ணுறாரு, அவர் என்ன பேசுகிறாரு, மக்கள் எந்த அளவுக்கு கூடுறாங்கிறது அப்படியே எடுத்து காட்டுறாங்க. அதை எடுத்து அதை வந்து அரசு கேபிள்லேருந்து முடக்குறீங்க, அதை வந்து கனெக்ஷனை கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக விஜயை பார்த்து பயப்படுறீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அவருடைய வருகை உங்களுக்கு பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணுது. 2026 மிகப்பெரிய அளவில் அடி உங்களுக்கு விழ போகுது. அது தாவேகா கூட்டணி வைக்கிது வைக்கல ரெண்டாவது விஷயம். தாவேகா கூட்டணி வச்சாலும் சரி வைக்கலன்னாலும் சரி திமுகவுக்கு பெரிய அடி விழ போகுது, எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமாக இளைஞர்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே முன்னாடி பேசியிருந்தோம், முழுக்க காவல்துறையினுடைய ஃபெயிலியர் அப்படின்றதை தாண்டி நம்ம அதிகமாக பேசின விஷயம் என்ன அப்படின்னா தாவேகா செய்த பெரிய பிழை என்ன அப்படின்றத தான் நம்ம முழுக்க அந்த வீடியோல பேசியிருப்போம். சில தாவேகா நண்பர்கள் நம்மளை வந்து கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கமெண்ட்ல பார்க்க இந்த இடத்துல வந்து கவர்மெண்டோட ஃபெயிலியரை பத்தி நீங்க ஏன் பேசவே நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அது பெரிய ஏன்னா அங்க காவல்துறையினுடைய ஃபெயிலியர் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தானே நம்ம பேச முடியும். வேற என்ன அங்க ஃபெயிலியர் இருக்கு? நீங்க அரசு தரப்புல ஏதாவது ஃபெயிலியர் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இதை தாண்டி வேற ஏதாவது ஃபெயிலியர் இருக்கா? நீங்க சொல்ற கட்டுக்கதையில கான்ஸ்பிரசி தியரியை நம்மளால சொல்ல முடியாது. நம்ம இருக்கக்கூடிய ஃபேக்ட் என்ன, ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன, நம்ம ஒரு பல மீடியாக்களை பார்த்து அது மூலமாக நம்ம ஒரு முன்முடிவுக்கு வர்றதா இருக்கட்டும், அங்கே ரிப்போர்ட்டை களத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய விஷயங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் சேகரித்து அரசு தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க எந்த பாதுகாப்பு கொடுத்தாங்க, அதில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர் என்ன, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பேசியிருக்கோம். அதிகமாக நீங்கள் செஞ்ச தப்புக்கு தான் இங்கே பிரதானமாக நின்றுச்சு இந்த கரூர் விவகாரத்தில். ஆனால் இது எல்லாம் தாண்டி கரூர் விஷயத்துக்கு அப்புறம் நிச்சயமாக வந்து விஜய்க்கு எதிராக திரும்பவும் தான் திமுக நினச்சாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு ஆதரவான ஒரு மனநிலை கிரவுண்ட் லெவலில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அனுதாபம் கூட ஆரம்பிச்சு. இருந்தாலும் ஒரு புதுசாக வந்திருக்காரு, அவர் இன்றைக்கி தான் வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ எடுத்த உடனே அவனை கடுமையான முறையில் நீங்கள் வந்து ஒடுக்க நினைக்கிது திமுக அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்னைக்கு சாதாரண பாமர மக்கள்கிட்ட எழும ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்ல இளைஞர்கள் மட்டும் இல்ல, தாய்மார்கள் மத்தியில பெண்களோட சப்போர்ட் அதிகமாயிட்டு இருக்கு. நம்மளே பார்த்த விஷயம் தான். அதுல தங்களுடைய பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர்களே சொல்ற விஷயம் தான். இதுல நாங்க விஜயை குறை சொல்ல மாட்டோம், இதுல விஜயை குறை சொல்ல மாட்டோம். இங்க ஏற்பாடுகள் செஞ்சவங்களை குறை சொல்லலாம். பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசாங்கம் எங்களுக்கு சரியா பாதுகாப்பு கொடுக்கல. இப்ப கோர்ட்டும் கூட, மதுரை உயர்நீதிமன்றமும் கூட, உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் கூட இங்க மாநில அரசுன்றது எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாது. மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மேற்கோள் காட்டுறாங்கல்ல. அப்போ அப்படி இருக்கும்போது இங்க சொல்வது போல மக்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது விஜய்க்கு கூடிக்கிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் கண்டிப்பாக அது குறையல அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன, அவர் அந்த லேட்டா வந்த ஒரு விஷயம், கட்சியினரை வந்து எப்படி கட்டுக்குள்ள வச்சுக்கணுன்ற ஒரு விஷயம், அதுல சில குறைபாடுகள் தாவேகா தரப்புல இருக்குதே ஒழிய, பட் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் இதை ஒரு இவங்க தரப்புல இருந்த ஒரு விஷயத்தினால தான் இது நடந்துருச்சு. ஸோ அவங்க தான் முழுக்க பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற காரணத்தை ஃபுல்லா அந்த பக்கம் திருப்புறதை வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. பட் அதே நேரம் விஜய் அவர்கள் வந்து ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தா எடுத்துக்கணுங்கிறது தான் நம்முடையது. நம்ம அரசு தரப்பு உரிய பாதுகாப்பு வழங்கியிருக்கணும், உரிய பாதுகாப்பு வழங்கி அந்த அவ்வளோ பெரிய இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்காம தடுத்திருக்கணும் அப்படிங்கிறது காவல்துறை இதை பிரதானமா செஞ்சிருக்க வேண்டிய வேலை. அதை இங்க வந்து ஃபெயிலியர், அதுல டோட்டலா ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் கட்சியினுடைய கட்சி சார்பா இருக்கட்டும் அல்லது விஜயா இருக்கட்டும், அந்த கட்சியினர் செஞ்ச தப்ப அந்த பிழையை இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல பெரிய அளவில் ஃபெயிலியர் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த இங்கே இந்த விவகாரத்தை எல்லாம் மறைச்சி ஒட்டுமொத்தமாக அதை வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா மாற்றிருக்கிறாங்க. இப்போ அதில் தான் நம்ம வந்து இங்கே கவனம் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. நம்ம பேசுனதுக்கு அப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணோம் இதை. ஏன்னா இது வந்து ஒட்டுமொத்தமாக விஜய் பக்கம் தள்ளுவதற்கான வேலைகளை நீங்கள் திமுக அரசு பார்க்குதுங்கிற விஷயத்தை இதில் நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, திமுக வந்து விஜயை பார்த்து பயப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் ராசா அவர்கள் வந்து ஒரு விளக்கம் சொல்கிறார். அப்போ வந்து அன்னைக்கு எம்ஜிஆர், அதுக்கப்புறம் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி யாருமே வீழ்த்த முடியாத திமுகவை விஜய் வீழ்த்திடுவாரு அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அப்ப சோ அவங்களையெல்லாம் கடந்து வந்துட்டு திமுக இங்க விஜய் பார்த்து மட்டும் பயப்பட போகுதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. திமுக எம்ஜிஆர் அவர்கள் இன்னொரு 20 வருஷம் கூட இருந்தாருன்னா அந்த 20 வருஷமும் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் முன்னால ஆட்சிக்கு வந்திருக்கிறதே கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர் உயிரோட இருந்த 10 வருஷமும் சிஎம் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு. ஆமா, அவர் 10 வருஷமா திமுகனால வர முடியல. அதிமுக தொடங்கிய 10 வருடம் திமுகனால ஆட்சிக்கு வர முடியல. எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய அளவுல ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுது. திமுக திரும்ப ஆட்சிக்கு வர்றாங்க. திரும்ப ஜெயலலிதா அவர்களுடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது கட்சியில உருவாகுது. அதுக்கப்புறம் கட்சியை கொண்டு வந்து நீங்க பெரிய அளவுல ஈக்குவலா வந்து நீங்க ஃபைட் பண்ற அளவுக்கு அதிமுக வெர்சஸ் திமுக அப்படின்றது தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த ஆங்கிள் பார்க்கும்பொழுது திமுக வந்து ஆணிவேரை வந்து அசைச்சி அதை வந்து ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிடலாமா? நிச்சயம்
நிச்சயமா முடியாது. நான் சொல்ற விஷயம் நான் திரும்பவும் சொல்றேன், 2026ல் பெரிய அளவில் உங்களுக்கு அடி விழப்போகுது. அந்த அடி ஒட்டுமொத்தமாக உங்களுடைய ஆணிவேரோட கொண்டு போயிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் நிச்சயமாக அதுக்கான பிரதிபலனை இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா பெற போறீங்க அப்படின்றத யதார்த்தமான உண்மை. அதுதான் கள நிலவரமும் கூட. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை நான் சொல்லல, இருக்கக்கூடிய அசம்ஷனை பார்த்து. ஏன்னா இன்னைக்கு போட்டி அப்படின்றது நிச்சயமா மும்முனை போட்டியாக மாறும். 4 முனை போட்டின்னு கூட என்னால ஊர்ஜிதமா சொல்ல முடியாது. சீமான் அவருடைய பிரச்சாரம் அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு இருக்கு, அவருடைய வாக்கு வங்கி ஏற்கனவே வாங்கினது அந்த 8.5% வாக்கு சதவீதத்தை தக்க வைப்பாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் இந்த களம் அப்படின்றது மும்முனை போட்டியா 4 முனை போட்டியாங்கிறது தீர்மானிக்கப்படும். ஆனா நிச்சயமா விஜய் அவர்களுடைய வருகை அதிமுக கூட்டணி பிளஸ் திமுக கூட்டணி பிளஸ் தாவேகா ஒரு வேளை வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லாம தனியாக ஒரு கூட்டணி அமைச்சுன்னா நிச்சயமா இது மும்முனை போட்டியாக தான் மாறும். அந்த அடிப்படையில் பெரிய அடி திமுகவுக்கு விழதான் போகுது. அது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கடந்த தேர்தல் நீங்கள் வெற்றி பெற்ற இடங்கள் எல்லாமே வந்து சொற்பமான வாக்கு சதவீதத்தில் வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதேமாதிரி அதிமுகவினர் சொற்பமான வாக்குகளை தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இந்த தேர்தலில் உங்கள் மீதான, அதாவது திமுகவுக்கு எதிரான அந்த மனநிலை, அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது 2026 தேர்தலில் கண்டிப்பாக இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இன்னும் ஒரு படி மேலே காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய முன்னாடி சொல்லிட்டு ஒரு பார்வை பேசியிருக்கோம். அதில் ஒரு தகவல் இருக்கு. நான் அதுதான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், நடுவில் பிரேக் பண்ணி அந்த பிடிக்கு போயாச்சு. ஸோ இதில் முன்னாடி திமுக வந்து அதிமுக கூட தாவேகா சேராமல் இருக்கிறதுக்கான காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தாவேகா கிட்ட டீல் பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸை மையப்படுத்தி இருக்கும்போது தாவேகா வந்து இப்போ ஒரு பக்கம், ஏன்னா என்ன இருந்தாலும் அதிமுக கூட சேர்றது மூலமாக பாஜக இருக்கிற கூட்டணிக்குள்ளே போனால் அது நம்மளுக்கு வந்து ஒரு சூசைடு தான் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைக்கிறதுனால விஜய் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க தான் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் காங்கிரஸ் கூட ராகுல் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இது மெயினாக வந்து கேரளா எலெக்ஷனை பேஸ் பண்ணி இந்த கால்குலேஷன், அதாவது இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு கம்யூனிஸ்ட் வந்து அப்போனண்ட்டாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சே ஆகணும். குறிப்பாக கேசி வேணுகோபால் இருக்கார் இல்லையா, கண்டிப்பாக நான் சிஎம் ஆகியே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறார். அப்போ காங்கிரஸை வெற்றி பெற வைக்கணும்னு முடிவில் இருக்கிற கேசி வேணுகோபால் இங்கேருந்து டெல்லிக்கு பேசி அது மூலமாக இங்கே விஜயை உள்ளே கொண்டு வந்துடணும். காரணம், கேரளாவில் விஜய் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். அப்போ விஜயினுடைய சப்போர்ட் இருந்துட்டா கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு கொண்டு வந்துட முடியும். அப்போ நான் முடிச்சிடறேன், அந்த டீலினுடைய நீட்சி இங்கே தமிழ்நாட்டிலையும் தொடரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்படி ஜீவா ஆட்டோ ஓடுன்ற கதையா இருக்கு நீங்க சொல்ற கதையெல்லாம். இல்ல இப்படி ஒரு ஆங்கிள் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல, இந்த ஆங்கிள் பேச்சுவார்த்தை நடக்கிறது உண்மைதான். அது வந்து அந்த மாதிரியான தகவல்கள் நிறையவே வந்துகிட்டு இருக்கு. ஆனா கேரளாவுடைய மனநிலைக்கும் தமிழ்நாட்டுடைய மனநிலைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அரசியலையும் சினிமாவையும் ரொம்ப வேறுபடுத்தி பார்க்குற ஆட்கள் தான் கேரளா. நீ என்னத்தை தான் விஜய் ஃபேனாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வச்சுட்டு அவனுடைய முகத்தை காட்டி ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னா நீங்கள் பண்ணுற முட்டாள்தனத்தோட பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. இன்னும் என்னென்னா, இதை வச்சு நிச்சயமாக கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரச்சாரத்தை இன்னும் பலமாகவே வைப்பாங்க. சினிமா முகங்களை காட்டி இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட்டை வீழ்த்த பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை வைப்பாங்க. அப்போ இன்றைக்கி வந்து அரசியல் ரீதியாக அவங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு டூலாக அவங்களுக்கு போயிடும். ஏன்னா கேரளா மண்ணை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் உண்மையிலே விஜய்க்கு பெரிய அளவில் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே விஜயுடைய முகத்துக்காக ஓட்டு போடுவாங்கன்னா நிச்சயமாக அது கேள்விக்குறி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் நம்பலை. மிகப்பெரிய அளவில் அது வந்து ஒரு ஏமாற்றத்தில் தான் இன்றைக்கி காங்கிரஸ்க்கு முடியும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கெயின் இருக்குது. காங்கிரஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒரு சில இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அந்த முகங்களை காட்டி, ஏன்னா புது முகங்கள் யங்ஸ்டர்ஸ். அந்த பாயிண்ட்டை நான் அதனுடைய நீட்சின்னு சொல்லிட்டு விட்டேன் இல்லையா, பட் அதை நான் இங்கே இருக்கிற காங்கிரஸினுடைய மனநிலையோடும் கொஞ்சம் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இங்கே இருக்கிற நம்ம அதுவும் நிறைய பேசியிருக்கிறோம். இங்கே இருக்கிற காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து தமிழ்நாட்டில் திமுக கூடிய கூட்டணியில் இருக்கிறதுனால காங்கிரஸ் எந்த அளவுக்கு டைலூட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்த காங்கிரஸை திரும்ப மீட்டெடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒன்று திமுக கூட்டணியிலே இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உரிமைக்காக ஃபைட் பண்ணி கேட்டு பெறணும், அதிக தொகுதிகள் பெறணும். இப்போ 125 தொகுதிகளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு கிரீஷ் ஓடங்கர் பேசிட்டு போகிறாரு. இங்கே வந்து காங்கிரஸ் சார்பில் நடந்த அந்த ஒரு மாநாட்டில் பேசிட்டு போகிறாரு. அந்த தகவல்கள், அத்தகைய மனநிலை வந்து காங்கிரஸ்குள்ளே இருக்குது. காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகிகள் முதற்கொண்டு கீழே இருந்தே நம்மளுடைய தொகுதிகளுக்கு திமுக குறி வைக்குது, நம்ம பலமாக இருக்கிற தொகுதிகளை
திமுக அடிச்சு பிடுங்க பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா, நம்ம அதில் ஜெயிச்சு இன்னும் மேற்கொண்டு பலமாகிறோம் அப்படின்னா நம்ம அதிக சீட்டு கேட்போன்றத அதனால் நம்மளை டைல்யூட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அப்படி அதனால் இந்த திமுக கூட்டணியே வேண்டாமே, காங்கிரஸ் வளரணும்னு நினச்சா நம்ம ஒரு மாற்று கூட்டணியை அமைக்கணும் அப்படின்ற இடத்துல தான் காங்கிரஸ், விசிகா, தாவேக்கா ஏன் அமையக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேச்சு ஏற்கனவே போணுச்சு. ஸோ அப்போ இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட தமிழக காங்கிரஸாரினுடைய நடவடிக்கைகளை பொறுத்தும் நம்ம அந்த கேரளா பாயிண்ட்டையும் இங்கே தமிழ்நாட்டு பாயிண்ட்டையும் இணைச்சி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் இதில் இன்னொரு பக்கம் பார்த்தா இதே காங்கிரஸில் இருக்கிற எக்ஸ்-எம்பிஸு இவங்க எல்லாமே வந்து இவங்க பக்கம் ஒரு அறிவுரை வைக்கிறாங்க, நம்ம திமுகவை பகச்சிக்க வேண்டாமே, ஏன்னா திமுக நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய பலமாக இருக்குது, திமுக கூட இருக்கிறதுனால தான் நம்ம இந்தளவுக்காவது இருக்கிறோம், அதனால் அதை பகச்சிக்க வேண்டாம். மோரோவர் 2029 தேர்தலில் வந்து திமுகவினுடைய சப்போர்ட் நம்ம கண்டிப்பாக தேவைப்படும், ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மெசேஜ் போனதுனால தான் இந்த ட்ராக்கில் தன்னோட ஸ்டெப்ஸை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாரு ராகுல். மோரோவர் சோனியா காந்திக்கும் வந்து அதில் விருப்பம் இல்லை, நம்மளுக்கு திமுக வேணும்னு தான் சோனியா காந்தி நினைக்கிறாங்க. விஜய் ராகுல் வழியாக விஜய் பற்றி வர தகவல்களுக்கு அவங்க கொஞ்சம் முட்டுக்கட்டை போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் இங்கே ராகுலும் வந்து ஹோல்டு பண்ணி நிற்கிறாருன்ற தகவல். பட் அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மேபி நெருங்கும் போது தமிழக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களினுடைய அழுத்தம் எந்த அளவுக்கு தலைமையை நோக்கி இருக்க போகிறது, தலைமை அவங்களை எப்படி வந்து சரிகட்ட போகிறாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் காங்கிரஸ் வந்து இந்த பக்கமா அப்படிங்கிறது முடிவாகும். அந்த வகையில் இது குறித்தான இந்த தொடர் பேச்சுக்கள் விவாதங்கள் இருக்கும் பட்சத்தில் மக்கள் மத்தியில் போய் இன்னும் விளக்கங்கள் உண்மைகள் போய் சேரட்டும்னு நினைக்கலாம். ஸோ தற்போது வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கிறோம், இதை மக்கள் மத்தியில் வைப்போம், அவங்களோட கருத்துக்களை பகிரட்டும். ஸோ மக்களுக்கும் சொல்லிக்க நினைக்கிறது என்னென்னா, இப்போ பேசியிருக்கிற இந்த தலைப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களில் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது, ஆங்கிள் என்னவாக இருக்கிறது, இல்லை இந்த விஷயத்தை இப்படியும் பார்க்கலாம், உள்ளுக்குள்ள அரசியல் ரீதியாக இப்படி நடக்கிறதாக நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் நினைக்கிற விஷயங்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிற சாராம்சங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து அதையும் எடுத்து இந்த ஷோல நாங்க பேசுறோம். மறுபடியும் வேறு சில டாபிக்ஸ்ல சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி.